அரசியல் நோக்கத்தோடு இந்த விவகாரத்தை அணுகுகிறார்கள் என்று முதலமைச்சர் யாரை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது அநேகமாக பாரதிய ஜனதா கட்சியையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 27ஆம் தேதி அந்த பெருந்துயரம் நடந்த பிறகு முதலமைச்சர் கரூருக்கு நேரில் போய் அதுக்கு பிறகு எல்லாரையும் பார்த்துட்டு செய்தியாளர் சந்திப்பில் கூட அவர் எந்த விதமான அரசியல் கேள்விகளுக்கும் நீங்கள் என்ன எதுக்காக கேட்குறீங்கன்னு தெரியுது, நீங்கள் அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஒன்று, இயல்பு நிலை திரும்பிய பிறகு இந்த மருத்துவ சிகிச்சை அதெல்லாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியான பிறகு நாம் எல்லோரும் சேர்ந்து இது போன்ற கூட்ட நெரிசல் பிரச்சனை, பிரச்சாரம் எப்படி செய்வதுங்கிற பிரச்சனை, கூட்டங்களுக்கு எங்கே அனுமதி கொடுக்கறதுங்கிற பிரச்சனை, இவையெல்லாம் குறித்து நாம் அனைவரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அன்று இரவு அவர் பேசிட்டு வரும் வரை அது போக எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போவதை மடிந்து போவதை விரும்ப மாட்டார் அப்படிங்கிறதையும் சொன்னார். இந்த 3 சென்டென்ஸும் அவர் எந்த விதமான அரசியலும் செய்வதற்கு முன்வரவில்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டுது. ஆனால் அடுத்த நாள் காலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர் எல்லாரும் காவல்துறை மேலே குற்றச்சாட்டு, அரசின் மீது குற்றச்சாட்டுங்கிற விஷயத்தை தொடங்கிட்டாங்க. அரசு செய்ய தவறியவை, தவறாக செய்தவை அப்படின்னு வரிசையாக பேச தொடங்கிட்டாங்க. அதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடியவர்கள் இதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி விஜய் நகர்வதற்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு அவங்கெல்லாம் பேச தொடங்கினாங்க. சமூக ஊடகங்களில் செயல்படக்கூடியவர்கள் அப்படியே அரசியல், அதாவது இப்படி அந்த சிலருடைய கருத்துக்கள் இப்படி ஒரு நிகழ்வுக்காக காத்திருந்தது போல, அந்த நிகழ்வு நடந்த உடனே ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணிக்கு விஜயை கொண்டு சேர்ப்பதற்கு இதுதான் சரியான தருணம் என்பதை போல அவர்களுடைய ரியாக்ஷனும் அதில் அவர்கள் காட்டிய அவசரமும் உணர்த்துது.